ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் டிப்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற நார்மல் லாஜிக்லேயே எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம வந்து அதை பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் கோடிங் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் பண்ணுறதை விட கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். ஸோ இது வந்து நிறையா பேருக்கு சிம்பிளாக அந்த இதில் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு சிம்பிள் லாஜிக்கவே அவங்க வந்து காம்ப்ளெக்ஸாக டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ நாள் நம்ம பண்ணதே வந்து சிம்பிளாக ஒரு லைன்லேயே பண்ணிடலாமான்னு சொல்லி உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் நம்பர் டு n டெசிமல் பிளேஸ். அதாவது ஒரு நம்பரை வந்து டெசிமல் பிளேஸுக்கு அப்புறம் இத்தனை டிஜிட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது. அந்த சிம்பிளாக அந்த ஃபங்க்ஷனை போட்டாலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2.44366 இந்த டெசிமல் பிளேஸுக்கு அப்புறம் பெரிய நம்பர் இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் எனக்கு 4 டிஜிட் தான் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த num.toFixed அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த toFixedங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த நம்பரில் டெசிமல் பிளேஸுக்கு அப்புறம் இத்தனை டிஜிட் தான் வரணும்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ toFixedக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து 4ன்னு கொடுத்ததுனால டெசிமல் பிளேஸுக்கு அப்புறம் 4 டிஜிட் ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு 2.4437 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ ரவுண்ட் ஆகி ரிட்டர்ன் ஆகிருக்கு. 3க்கு அப்புறம் 7 வந்துருப்பாருங்க. ஸோ ரவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பரை நீங்கள் வந்து toFixed கொடுத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ இது ஒரு டிப்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்லேயே வந்து நேம்டு ஃபங்க்ஷன் அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லி 2 இருக்குது. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியல. ஸோ நார்மலாக ஜாவாஸ்கிரிப்டில் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டை போட்டு தான் ஃபங்க்ஷன் நேமை கொடுப்போம். ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் இந்த லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ள ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை கால் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதையே நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணி எழுத முடியும். ஸோ வேர் டிஸ்பிளே அப்படின்னு போட்டு டிஸ்பிளேங்கிற வேரியபிளில் ஃபங்க்ஷன் அப்படின்னு வெறும் இது மட்டும் கீவேர்டை மட்டும் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு தனியாக நேம் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த வேரியபிள்லே நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா அந்த வேரியபிளை கால் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே வந்து இருக்குது இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் ஃப்ரம் அன் அரே. ஸோ ஒரு அரேயில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே சம் பண்ணணும் சிம்பிளாக. ஸோ நம்ம நார்மலாக ஃபாரில் இப்போ போட்டு ஒன்றா எடுத்து சம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஷாட்டில் சம் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ரெடியூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரே ஷாட்டில் சம் பண்ண முடியும். இப்போ இந்த கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ நம்பர்ஸில் 4527 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ அதை நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வேறு சம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் டாட் ரெடியூஸ் x, y போட்டிருக்கேன். ஸோ x, y 2 ஆர்குமெண்ட் அதில் போட்டு ஈக்குவல் டு அந்த ஏரோ ஆப்ரேட்டர் போட்டு x + y அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே சம் பண்ணி எனக்கு சம்ன்ற வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த லென்த் ஆஃப் த அரே. ஸோ ஒரு அரேயில் நமக்கு வந்து லாஸ்ட்டில் இருக்கிற கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் லென்த்துங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதோட லென்த்தை தான் நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதே இதை வச்சே நம்ம வந்து அரேயோட வேல்யூஸே நம்ம வந்து ட்ரிம் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், அரேயில் ABCDE அப்படின்னு சொல்லி 5 ஸ்ட்ரிங் வந்து அரேயில் இருக்குது. ஸோ இந்த 5 இருக்கிறத வந்து நான் வந்து லாஸ்ட்டில் இருக்க CDE அந்த 3 நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணால் நம்ம ஐட்ரேட் பண்ணி எண்டில் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் array.length 2ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அரேயில் 2 வேல்யூஸ் மட்டும்தான் ஹோல்ட் ஆகும், மற்ற எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக AB மட்டும்தான் இருக்கும், CDE ரிமூவ் ஆயிடும். ஸோ இது ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தான். ஸோ array.lengthங்கிறத எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அரேயில் இருக்க எலமெண்ட்டை வந்து சஃபில் பண்ணுறது எப்படி. ஸோ ஒரு அரேயில் எலமெண்ட் இருக்கும். ஸோ ஒரு டைம் எடுக்கும்போது எனக்கு அந்த அரேயில் உள்ள வேல்யூலாம் சஃபில் ஆகி வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அதுவுமே நம்மளால் பண்ண முடியும்.
ஸோ இது வந்து சிம்பிளாக ஷார்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு அரேயில் வந்து ஒரு அரேக்கு ஷார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து நம்பரை ஃபுல்லாக ஷார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஷார்ட்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் போட்டு ரிட்டன் math.random -0.5 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த அரேவை உங்களுக்கு ரேண்டமாக உங்களுக்கு ஒவ்வொரு டைம் இதனை கால் பண்ணும்போது ஒரு டைமும் அந்த அரேவை வந்து சஃபிள் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த math.random அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ math.randomனா 0லேருந்து 1 வரைக்குள்ள பாசிபிள் வேல்யூஸை வந்து ஒரு டைம் ரேண்டமாக கொடுக்கும். ஸோ அது -0.5ன்னு போட்டிங்கன்னா, ஸோ ஒரு டைம் நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற வேல்யூ மாறி வந்துக்கிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வேல்யூஸு சஃபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளாக ஒரு அரேயை வந்து சஃபிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லாஜிக் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதேமாதிரி ஃபில்டர் யூனிக் வேல்யூஸ் இன் அரே. ஸோ ஒரு அரேயில் எனக்கு வந்து யூனிக்கான வேல்யூ மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஐட்ரேட் பண்ணி அதை மேட்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த சிம்பிளான ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா யூனிக்கான வேல்யூஸ் தனியாக நீங்கள் எடுத்துடலாம் ஒரே ஷாட்டில். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா செட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நம்பர் 5886875 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் யூனிக் நம்பர்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ட்ரிபிள் டாட் வச்சு நியூ செட் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நியூ செட் நம்பர்ஸ் அப்படின்னாலே அந்த செட்டுங்கிறது ஒரு யூனிக்கான கலெக்ஷன் தான் மீன் பண்ணும். ஸோ அந்த நியூ செட்டுன்னு போட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூஸை அது யூனிக்காக மாற்றிடும். அப்போ 5886875ங்கிறத யூனிக்காக மாற்றிடும். ஸோ அதுதான் அதோட வேலை. அதை மாற்றி யூனிக் நம்பரில் அசைன் பண்ணுறதுக்காக 3 டாட் போட்டிருக்கேன். அந்த 3 டாட் வந்து ஒரு காப்பி எடுத்து வைக்கிற ஆப்ரேட்டர் ஆக்சுவலாக. ஸோ அது உங்களுக்கு தெரியுமா தெரியல. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 3 டாட்டுங்கிறது வந்து ஒரு ஆப்ரேட்டரு. ஸோ அது அப்படியே இந்த பக்கம் உள்ள அந்த ஆப்ஜெக்டை அப்படியே காப்பி பண்ணி லெஃப்ட் சைடு உங்களுக்கு வச்சிடும். ஸோ அப்போ எனக்கு யூனிக்கான 5867 அப்படிங்கிற அரே வந்து அப்படியே யூனிக் நம்பர்ஸில் எனக்கு வந்து உட்காந்துடும். ஸோ ஒரு யூனிக் வேல்யூஸை ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை வச்சு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து கால்குலேட் கோட் எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ நார்மலாக நம்ம ஒரு லாஜிக் போட்டோம் அப்படின்னா அந்த லாஜிக் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு கன்சோலில் நம்ம வந்து டைம் ஸ்டார்டிங் ஒரு டைம் எண்ட் டைம் போட்டு நம்மளாக சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்க தேவை கிடையாது. ஜாவாஸ்கிரிப்டில் அதுக்குன்னு ஒரு ஆப்ஷனே இருக்குது. ஸோ console.time அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளே பேராமீட்டரில் நீங்கள் யூனிக்காக ஒரு நேம் கொடுத்துக்கலாம். டைமர் 1 அப்படின்னு நான் இப்போ கொடுத்துருக்கேன். அது கீழே ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அது பெரிய வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார் லூப் என்டையராக ரன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த லைன் console.timeend அப்படின்னு வரும். ஸோ டைம் எண்டு இந்த ரெண்டு தான் மேட்ரு. ஸோ டைம் எண்டுக்குள்ளே நான் மேலே கொடுத்த அதே டைமர் 1ங்கிற கீயை கொடுத்துருக்கேன். அப்போ என்னாகும், அந்த டைமர் 1 எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ இந்த இடத்துல எப்போ எண்ட் ஆச்சுங்கிற அதுவே கால்குலேட் பண்ணி எவ்வளோ நேரம் எடுத்துருக்குங்கிற டைம் உங்களுக்கு சொல்லிடும் எம்எஸில். ஸோ சிம்பிளாக இந்த ரெண்டு தான் மேலே எங்கேயும் போட்டாலே போதும், அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். நம்ம மேனுவலாக போட்டு அதை கால்குலேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்து மேனுவலாக டைமை வந்து போட்டு கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் இதை யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ இதே டைமை வந்து நெஸ்டடாக யூஸ் பண்ண முடியும். எனக்கு ஒரு ப்ராசஸ் ஓடுது, அதுக்குள்ளே இன்னொரு ப்ராசஸ் ஓடுது அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ டைம் எடுத்துச்சு, இன்னராக எனக்கு அது மட்டும் எவ்வளோ எடுத்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு கன்சோல் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், console.time போட்டு டைமர் 1ன்னு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து console.time டைமர் 2ன்னு போட்டிருக்கேன். அப்போ அதை 2க்கு அடுத்து ஒரு ஃபார் லூப் இருக்குது. அப்புறம் டைம் எண்டில் டைமர் 2வை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஃபார் லூப் மொத்தம் அந்த மேலே உள்ள ஃபார் லூப் எக்ஸிக்யூஷன் டைம் வந்து இந்த டைமர் 2 கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து ஒரு ஃபார் லூப் போட்டு டைம் எண்டில் டைமர் 1 கொடுத்துருக்கேன். அப்போ அந்த கீ தான் மேட்ரு. டைமர் 1 டைமர் 2ங்கிறது டைமர் 1 எங்கே முடியுதோ அது வரைக்கும் அந்த டயத்தை கால்குலேட் பண்ணி அதை சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி நெஸ்டடாக உங்களால் கால்குலேட் பண்ணிக்க முடியும். அடுத்து மெர்ஜ் மல்டிபிள் நெஸ்டட் அரே. ஸோ ஒரு அரே ஆஃப் அரே, ஒரு அரேக்குள்ளே அரே அப்படியே உள்ள உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாம் இருக்குது, பட் அதை ஐட்ரேட் பண்ணி மொத்தமாக எனக்கு ஒரே அரேயாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் அதை ஃபார் லூப்பை போட்டு ஐட்ரேட் பண்ணி அரேயில் புஷ் பண்ணி வைக்கிற அந்த இது தேவையில்லை. ஸோ சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு array.flatன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அரேயில் ஃப்ளாட்டுங்கிற ஃபங்க்ஷனு அந்த அரேயில் இருக்கிற இன்னர் அரே எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி ஒரே அரேவாக கொடுக்கும். ஸோ அதான் அந்த ஃப்ளாட்டுங்கிறது. அதுக்கு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா டெப்த் லெவல், எந்த லெவல் வரைக்கும் எனக்கு போகணும் அப்படிங்கிற லெவல் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஃபினிட்டின்னு கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ லெவலில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து மெர்ஜ் பண்ணிடும். ஸோ லென்த்து தெரிஞ்சிச்சு, டெப்த்து தெரிஞ்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், தெரிலனா இன்ஃபினிட்டி கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எத்தனை லெவல் இன்னராக அரே போனாலும் எல்லாத்தையும் எடுத்து மெர்ஜ் பண்ணி ஒரே அரே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ சிம்பிளாக ஒரே லைனில் இந்த இது முடிஞ்சிடும். ஸோ அடுத்து ஷார்ட் அரே ஆல்ஃபாபெட்டிக்கலி. இப்போ வந்து
ஒரு ஸ்ட்ரிங் அரே இருக்குது, அதை வந்து ஆல்ஃபபெட்டாக நம்ம சார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே சிம்பிள் மெத்தடில் நம்ம போட முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரேயோட சார்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே லோக்கல் கம்பேருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அரே டாட் சார்ட் a, b போட்டு அந்த ஏர் ஆப்ரேட்டர் போட்டு a.localCompare b அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒன்று ஒன்றா எடுத்து கம்பேர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து சார்ட்டட் அரேயாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஸோ நான் கொடுத்தது மேலே சப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ABCDன்னு பிரிண்ட் ஆகிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லைனை வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் ஸ்ட்ரிங் அரேவை. ஸோ எல்லாருமே இந்த கன்சோல் லாக் எழுதுறதுல பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். என்னடா ஒரு டைம் console.log அப்படின்னு போட்டு எழுத வேண்டியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அதுக்கு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கன்சோல் லாகையே வந்து ஒரு வேரியபிள் மாதிரி நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், வேர் c = console.log.bind டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் இனிமேல் கீழே வந்து console.logன்னு போட தேவையில்லை. ஸோ cன்னு போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கன்சோல் லாக் மாதிரியே ஆக்ட் ஆகும். ஸோ cன்னு போட்டு ஹலோ வேல்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஹலோ வேல்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ console.log வந்து நீங்கள் மாறி அடிக்க தேவை கிடையாது இனிமேல். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல டிஃபைன் வச்சுட்டீங்க அப்படின்னா உள்ள அந்த வேரியபிளை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ அடுத்து கெட் அ ரேண்டம் ஐட்டம் ஃப்ரம் அன் அரே. ஸோ ஒரு அரேலேருந்து ஒரு ரேண்டம் வேல்யூ நான் எடுக்கணும். ஸோ அதுக்கு சிம்பிளாக என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவுமே வந்து ஒரு சிங்கிள் லைனில் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஐட்டம்ஸுங்கிறதுக்குள்ளே நான் வந்து நிறையா வேல்யூஸை நான் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் எனக்கு ஒரு டைம் கால் பண்ணும்போதும் ரேண்டமாக எனக்கு ஒரு வேல்யூ வரணும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரேண்டம் ஐட்டம் ஈக்குவல் ஐட்டம்ஸ் ஆஃப் math.floor math.random இன்ட்டு ஐட்டம்ஸ் லென்த்துன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்து எனக்கு அப்படின்னா எனக்கு ஐட்டம் லென்த்துக்கு உள்ள அதுக்குள்ளே ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஓவரால் இந்த அரேயோட லென்த்துக்குள்ளே தான் எல்லா நம்பரும் எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு டைமும் எனக்கு ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது ஒரு சிம்பிள் லாஜிக்கு. ஸோ அடுத்து கெட் அ ரேண்டம் நம்பர் இன் அ ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும், ஆனால் அந்த நம்பரு எனக்கு நான் சொல்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சிலர் நினைப்பீங்க எனக்கு 1லேருந்து 100க்குள்ளே மட்டும்தான் எனக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகணும், 100க்கு மேலே ஜென்ரேட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த min 10 max 100 கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 100க்குள்ளே எனக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா வேறு x = math.floor math.random இன்ட்டு max minus min + 1 போட்டுட்டு ஓவராலாக ப்ளஸ் மின் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஆல்வேஸ் உங்களுக்கு அந்த மின் மேக்ஸுக்குள்ளே தான் ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஒரு லாஜிக் மாதிரி சிம்பிள் லாஜிக் தான். ஸோ இனிமேல் ரேண்டம் நம்பர் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே அப்படின்னா இந்த லாஜிக்கை போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ கெட் மேக்ஸ் நம்பர் இன் அரே ஆஃப் நம்பர்ஸ். ஸோ ஒரு அரே ஆஃப் நம்பரில் எது பெரிய நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குமே ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குது. ஸோ அது எப்படின்னா math.max அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மேக்ஸ் அப்படின்னா அந்த அரேயில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் என்னங்கிறத அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் math.maxங்கிற ஃபங்க்ஷனு. அந்த மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட பாசிபிள் வேல்யூஸை பாஸ் பண்ணிங்கன்னா அதில் எது பெருசோ அதை ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ எனக்கு வந்து அரே ஆஃப் நம்பர் இருக்குது, அந்த அரே ஆஃப் நம்பரை நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும் அப்படின்றதுனால .apply அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளை ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உள்ளே கொடுக்குற வேல்யூஸை ஆர்குமெண்ட்டாக அந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணும். அப்போ அப்ளை நல்னு போட்டு நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் அந்த அரேவை. ஸோ இது மேக்ஸுக்கு வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணும். அந்த இதில் இருக்கிறதுல பெரிய நம்பரை உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஒரு அரேக்குள்ளே இருக்கிற ஒரு மேக்ஸிமம் பெரிய நம்பரை நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் வே. ஸோ இதே அப்ரோச்சு ஒரு அரேலேருந்து மினிமமையும் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்கு math.min அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த math.max மாதிரியே math.minன்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு அரேயில் இருக்கிற மினிமம் வேல்யூ. ஸோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இப்போ சொன்ன எல்லா ட்ரிக்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டெய்லி அடிக்கிற கோடிங் தான் இதெல்லாமே. ஸோ நம்ம தெரியாமல் பெருசாக அடிச்சிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபிஷியண்டாக நீங்கள் வந்து கோட் அடிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.